அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் புல்மொட்டை வாய்ஸ். 100 கோடி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத எமது மண்ணின் இந்த அதிசய பொக்கிஷத்தை பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? ஆம், யாரும் நினைத்து பார்க்க முடியாது. 1957ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த தொழிற்சாலை எப்படி ஆரம்பமானது? வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை பார்ப்போம். சரியாக 1957 அக்டோபர் மாதம் அன்றைய அரசாங்கத்தால் வெறும் 40 தொழிலாளர்கள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் முதலீட்டில் முதல் கல் நாட்டப்பட்டது. அப்போது எமது புல்மோட்டை எப்படி இருந்தது தெரியுமா? அடர்ந்த காடுகளும் சீரிப்பாயும் காட்டு யானைகளின் நடமாட்டமும் கொண்ட ஒரு குக்கிராமமாகவே அது காணப்பட்டது. முறையான வீதிகள் கூட இல்லாத அந்த நாட்களில் மாட்டு வண்டிகளிலும் பழைய லாரிகளிலும் தான் பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அன்று ஜே.பி. அந்தோணி பிள்ளை போன்ற பொறியியலாளர்களின் வழிகாட்டலில் எமது மூதாதையர்கள் தமது கைகளாலேயே காடுகளை அழித்து இதனை உருவாக்கினார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இயந்திர வசதிகள் பெரிதாக இல்லாத அந்த காலத்தில் கொதிக்கும் வெயிலில் மணலை சுமந்து கப்பல்களுக்கு ஏற்றிய எமது ஊர் மக்களின் வியர்வையும் உழைப்பும் தான் இன்றைய இந்த மாபெரும் வளர்ச்சியின் அஸ்திவாரம் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த அசுர உழைப்பிற்கு பிறகு 1960களில் ஜப்பானிய தொழில்நுட்பம் வந்தபோதுதான் எமது மணல் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படத் தொடங்கியது. புல்மோட்டைக்கு முதன்முதலில் மின்சாரம், தபால் நிலையம் மற்றும் வங்கி வசதிகளை கொண்டு வந்தது எது தெரியுமா? இதே தொழிற்சாலைதான். இன்று லங்கா மினரல் சாண்ட்ஸ் என்ற பெயரில் இலங்கைக்கு கோடிக்கணக்கான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் ஒரு பொருளாதார தூணாக இது நிமிர்ந்து நிற்கிறது. அரிசி மலையில் இருந்து கொக்கிலாய் வரை பரவி கிடக்கும் இந்த இயற்கை வளம் எமது அடையாளம் இல்லையா? எமது மண்ணின் பெருமையை உலகிற்கு சொல்வோம். எமது வரலாற்றை இளைய தலைமுறைக்கு கடத்துவோம். இது உங்கள் புல்மோட்டை வாய்ஸ்.